நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை 7ஆம் தேதி விஜய் அவர்கள் நம்ம சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தில் அவர் பதவி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மத்தியானத்தில் இருந்து இந்த தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர் பதவி எடுத்துக்கணும்னா அவர் 108 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தார். இன்னும் 10 தொகுதிகள் எம்எல்ஏ கண்டிப்பாக விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இதர மற்ற கட்சிகளில் இருந்து விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நேற்று இருந்து இந்த தகவல் வெளியாயிட்டிருக்கு. அப்படின்னா விஜய் நாளை மறுநாள் பதவி ஏற்றுக்க போகிறாரு. ஸோ விஜய் அவர்கள் அவருக்கு ஆதரவு தரப்போகிற அந்த 10 எம்எல்ஏக்கள் மற்ற கட்சியில் இருந்து விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டாரா, விஜய் அவர்கள் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே யார் யார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாரா அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தோணலாம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மிக மிக ரகசியமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியத்தனத்தையே விஜய் அவர்கள் அரங்கேற்றிருக்காரு. முக்கியமாக இந்த விஷயத்தில் ரொம்ப ரகசியமாகவும் விஜய் அவர்கள் காய்களை அவர் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் விஜய் அவருக்கு அந்த ஆதரவு தரப்போகிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே யார் யார், நாளை மறுநாள் எதுக்காக விஜய் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக அந்த நாளை அவர் தேர்வு செஞ்சுருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் புத்திசாலித்தனமே என்ன அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஸோ விஜய் அவர்கள் நேற்று நம்ம தமிழகத்தில் அதிகப்படியாக கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தார். நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்துருந்தோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 10 மணி வரைக்கும் ஒரு தொகுதியில் மட்டும் இழுபறியாக நடந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட் கிட்டத்தட்ட 83,000க்கும் அதிகமாக திமுக அதே போல் விஜய் அவர்கள் கட்சி தாவேகா 2 பேருமே போட்டி போட்டு கடைசியாக ஒரே ஒரு ஓட் வித்தியாசத்தில் நேற்று இரவு 10 மணிக்கு மேலே தான் விஜய் அவர் வெற்றி அப்படின்னு அந்த தொகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்தளவுக்கு டஃப்பாக போராடின விஜய் கடைசியாக 108 தொகுதிகள் தன்னுடைய கைவசம் அவர் இப்போ வச்சுருக்காரு. ஆனால் ஆட்சி பெரும்பான்மை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக 118 தொகுதிகளில் விஜய் அவருக்கு ஆதரவை எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருமே கொடுக்கணும். கொடுத்தா தான் விஜய் அவர் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி காலையில் ஆளுநர் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பினார். அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நான் 108 தொகுதிகளில் என்னுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் ஆட்சி பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுது. ஸோ என்னுடைய பெரும்பான்மையை நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 வார கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஆளுநருக்கு இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் அனுப்பியிருக்காரு. ஸோ அதை ஏற்றுக்கிட்ட ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு 2 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க, அப்படி நிரூபிக்கலாம் நீங்கள் முதலமைச்சராக தொடர முடியாது அப்படின்னு விஜய் அவருக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர் தகவல் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாக தான் மத்தியானத்துக்கு மேலே மீட்டிங் போடுறாங்க. அதாவது விஜய் அவர்கள் இந்த வர்ற 7ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுவும் எப்படின்னா 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாமல் தற்போதைக்கு இருக்கிற 108 எம்எல்ஏக்கள் ஆதரவோட விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல் அமைச்சராக, அதாவது கிட்டத்தட்ட கடந்த 60-70 வருஷமாக திராவிட அரசு தான் மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த வரலாறை உடைச்சி எரிஞ்சு விஜய் அவர்கள் ஒரு தமிழனாக, திராவிடம் எதுவுமே இல்லாமல் ஒரு தமிழனாக தமிழகத்தின் முதலமைச்சராக வர்ற 7ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது இந்த விழா. அந்த விழாவில் விஜய் கலந்துக்கிறாரு, முதலமைச்சராக பதவியும் ஏற்றுக்கிறாரு. ஸோ தமிழகத்தின் ஆளுநர் வராரு, அவர் முன்னிலையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியும் ஏற்றுக்கிறாரு. ஸோ ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் சொன்னது போல் 2 வார காலத்துக்கு உள்ள நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை கண்டிப்பாக நிரூபிச்சிங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சராக நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிறதையும் ஆளுநர் அவர் தெள்ள தெளிவாக சொல்லிடுவார். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அந்த புதிய அரசியல் திட்டம் சாணக்கியத்தனம், முக்கியமாக யாரும் எதிர்பார்க்காத அந்த திட்டத்தை விஜய் அவர்கள் செயல்படுத்துகிறாரு. ஸோ விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் எல்லாருமே விஜய் அவர் முதல்வராக ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் நீக்க முடியாத அளவுக்கு மக்கள் மனசில் எல்லார் மனசுலையுமே நிச்சயமாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அவருக்கு ஆதரவு தரப்போகிற அந்த கட்சிகள் எல்லா கட்சிக்கிட்டையுமே இருந்து அவங்கவுங்க ஒரு டிமாண்ட் வைக்கலாம். விடுதலை சிறுத்தை ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, பாமக ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, சிபிஎம், முஸ்லீம் கட்சி, முக்கியமாக காங்கிரஸ், அவங்கவுங்க எல்லாருமே ஒரு டிமாண்டை நிச்சயமாக அவங்கவுங்க கட்சிக்கான டிமாண்டை வைப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் அவங்க டிமாண்டை ஏற்றுக்கிட்டு ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு கூட கண்டிப்பாக விஜய் சொன்னதால் கண்டிப்பாக அதை மறுக்க மாட்டார், விஜய் ஒத்துக்குவார். இப்படி விஜய் அவருக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த டிமாண்டை விஜய் ஏற்றுக்கிட்டு விஜய் அந்த கூட்டணிக்கு உள்ள அவருக்கு தேவைப்படுறது 10 இடம் தொகுதி தான். ஸோ யாரை நமக்கு ஆதரவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் அந்த இருக்க போகிற அந்த 12 நாளில் பார்த்தீங்கன்னா விஜய் முடிவு எடுத்து அந்த பெரும்பான்மையை ஆளுநர்கிட்ட விஜய் அவர் போய் கொடுப்பாரு.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய இந்த முதல் திட்டமாக இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு பதவி ஏத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா தன்னுடைய பெரும்பான்மைய ஆளுநர்கிட்ட நிரூபிக்க விஜய் முடிவு எடுத்திருக்காரு. ஸோ முதலமைச்சர் ஆக விஜய் ஆயிட்டாருன்னா, கண்டிப்பா கீழ இருக்கிற மத்த கட்சிகள் எல்லாருமே இப்ப முதலமைச்சர் ஆகாம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறத விட, முதலமைச்சர் ஆகிட்டு, முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகிட்ட விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்னா, நிச்சயமா அவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா விஜய் அவருடைய அந்த கூட்டணிக்கு உள்ள வரத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளான தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் செயல்படுத்த இருக்காரு. ஸோ அப்படியும் விஜய் அவரு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை அவர் நடத்தியும், முக்கியமா பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு மத்தியானமே ஒரு பேட்டி ஒண்ணு அவங்க குடுக்குறாங்க. அதாவது நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டில தான் இருக்க போறோம் அப்படின்னு காலையில விஜய் அவர வாழ்த்திட்டு, அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு மேல எங்க நிலைப்பாட்டில தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா, திமுக கிட்ட இன்னைக்கு மத்தியானம் நடந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அதேபோல பாமக, முஸ்லீம் லீக், இன்னும் சுயேட்சையா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஜெயிச்சதாக சொல்றாங்க. இப்படி யாருமே விஜய் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு யாருமே விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. விஜய் அவரால பெரும்பான்மைய அந்த 2 வாரத்துக்கு உள்ள விஜய் அவரால நிரூபிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவரு முதல்வராக தொடர முடியாது. அவர் தன்னுடைய அரியணையில இருந்து முதல்வர் அரியணையில இருந்து நிச்சயமா விஜய் அவர்கள் கீழ இறங்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சுன்னா, ஆளுநர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த முதல்வர் பதவியை எடுத்துக்குவாரு. ஒரு 3, 4 மாசம், அதிகபட்சம் 6 மாசம் ஆளுநர் தான் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் ஆளுவாரு. ஸோ இந்த 6 மாசம், அதிகபட்சம் 6 மாசம் கழிச்சு திரும்பவும் தமிழகத்தில எலக்ஷன் நடக்கும். அப்போ எலக்ஷன் நடந்துச்சுன்னா, முதலமைச்சராக விஜய் ஆனதுக்கு அப்புறமா அவர தொடர்ந்து முதலமைச்சராக செயல்பட விடாம, இப்படி இந்த கட்சிகள் எல்லாருமே விஜய் அவர திரும்பவும் முதலமைச்சர் ஆன மனுஷன நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு ஆசையா தேர்ந்தெடுத்த விஜய் அவர திரும்பவும் இப்படி அரியணையில இருந்து இறக்கிட்டாங்களே அப்படின்னு நிச்சயமா தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கோவப்படுவாங்க. ஸோ அப்ப மட்டும் எலக்ஷன் நடந்துச்சுன்னா, நிச்சயமா விஜய் அவர்கள பிடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 200க்கும் குறையாம விஜய் அவர்கள் எல்லா தொகுதிகளிலுமே விஜய் ஜெயிப்பாரு. தனி பெரும்பான்மையோட மிகப்பெரிய ஒரு ஆட்சிய தமிழகத்தில அமைப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விஜய் அவருக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல. ஸோ விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவருக்கு தேவைப்படுற அந்த ஆதரவு கிடைக்கல அப்படின்னா, நிச்சயமா அவர் விஜயால முதலமைச்சர் ஆக முடியாம போகலாம் இப்போதைக்கு. ஆனா இன்னும் ஒரு 3, 4 மாசம் கழிச்சு நடக்கும், திரும்பவும் எலக்ஷன் நடக்கும். அந்த எலக்ஷன்ல நிச்சயமா பார்த்தீங்கன்னா, அதிமுக, திமுக என்கிற கட்சிய அட்ரஸ் இல்லாம, காணாம, சின்னாபின்னமா போகிற மாதிரி நிச்சயமா ரொம்ப பெரிய அடியை எல்லாருக்கும் குடுத்து, தனிப்பெரும்பான்மையோட கண்டிப்பா விஜய் அவர் ஆட்சி அமைப்பாரு. ஸோ இது 2வது ஆப்ஷனாக நிச்சயமாக நடக்கும். இப்போ இந்த 2 வழிகள் தான் விஜய் அவருக்கு இருக்கு. அதனால இப்ப காலத்த வீணாக்காம, டைம வீணாக்காம, நாளை மறுநாளே நேரு ஸ்டேடியத்தில பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏத்துக்க போறாரு. ஸோ இந்த பதவி ஏத்துக்கிற விழாவுல அவருக்கு ஆதரவு தரப்போற அந்த கட்சிகள் எல்லாரையுமே விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வெளிய சொல்லாம, ஏன்னா வெளிய சொன்னா கண்டிப்பா அந்த ஆதரவு தரப்போற கட்சிய விலைக்கு வாங்கலாம். நீங்க ஆதரவு தரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால இப்ப அவங்க யாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடாம, பதவி ஏத்துக்கிறப்ப அவங்க யாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லலாம். ஸோ அந்த லிஸ்ட்ல விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, சிபிஎம், முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி இவங்க எல்லாருமே கூட அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. யாரு வேணாலும் கடைசி நேரத்தில் திடீர்னு வந்து விஜய் அவருக்கு அவரு பதவி ஏத்துக்கிறப்ப ஆதரவு தெரிவிக்கலாம் ஆளுநர்கிட்ட. ஸோ அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு உள்ள விஜய் அவரு அந்த பெரும்பான்மையை கண்டிப்பா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நிரூபிப்பாரு. ஸோ அப்படியும் நிரூபிக்க முடியல அப்படின்னா, விஜய் அவர்கள் கண்டிப்பா பதவி விலகிடுவாரு முதலமைச்சராக இருந்து. ஆனா அதுக்கு அப்புறமா நடக்க போற எலக்ஷன்ல நிச்சயமா விஜய் அவருடைய வெற்றி தமிழகமே பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக தான் நிச்சயமா இருக்கும். ஸோ எது எப்படி எந்த மாதிரி நடந்தாலும் இப்போ தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக விஜய் அவரு ஆவாரு. ஆவறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் விஜய் அவர் இருக்காரு. ஸோ இப்போ விஜய் அவருக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆப்ஷன்கள்ல எது அடுத்தபடியாக நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.